ஹாய், நான் சூர்யா, அரண் ஃபவுண்டேஷன் வாலண்டியர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்பீச் தெரப்பி சொல்லித்தர பேரண்ட்ஸ் முக்கியமாக என்ன கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். குழந்தைங்க 1.5 வயசில் தான் பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா, கற்றுக்கிறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முன்னாடியிலேருந்தே கற்றுக்கிறாங்க. எப்படின்னா, அவங்க அப்பா அம்மா கூட ஒரு பேக் அண்ட் ஃபோர்த் இன்ட்ராக்ஷன் வச்சுக்கிறதுனால கற்றுக்கிறாங்க. பேக் அண்ட் ஃபோர்த் இன்ட்ராக்ஷன்னா முன்னும் பின்னுமான உரையாடல், வார்த்தைகள் இல்லாமல் பண்ணுற உரையாடல்கள். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொம்மையை காட்டினீங்கன்னா அது பிடிச்சிருந்துன்னா உடனே பொம்மையை பார்த்துட்டு உங்களை பார்க்கும். ரொம்ப பிடிச்சிருந்தா ஸ்மைல் பண்ணும். அப்புறம் கைகால்கள் அசைச்சு வேணுங்கிறது, வேணாங்கிறது, இந்த மாதிரி சில எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் காட்டி இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க அப்பா அம்மாவோட. இந்த மாதிரி வார்த்தைகள் இல்லாத பேக் அண்ட் ஃபோர்த் இன்ட்ராக்ஷன் நடக்கிறதுனால குழந்தைங்க என்னெல்லாம் கற்றுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேயிங் அட்டென்ஷன். யாராவது ஒருத்தங்க பேசுகிறாங்கன்னா என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத கூர்ந்து கவனிக்கிறாங்க. ரெண்டாவது டேர்ன் டேக்கிங். ஒரு இன்ட்ராக்ஷன் நடக்கிறப்ப அவங்க ஒரு டேர்ன் எடுத்துக்கணும், நம்ம ஒரு டேர்ன் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கிறாங்க. மூணாவது ரெஸ்பாண்ட். ஒருத்தங்க யாராவது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பதில் சொல்லணும் அப்படிங்கிற ரெஸ்பாண்ட் கற்றுக்கிறாங்க. நாலாவதாக இந்த கான்வர்சேஷன் கொண்டு போகிறதுக்காக அனதர் டேர்ன் டேக் பண்ணிக்கிறாங்க அவங்க. ஸோ இதெல்லாம் தான் பண்ணுறதுனால தான் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. ஸோ இதெல்லாம் தான் பேசிக் ஸ்டெப்ஸ் ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, ஸ்பீச் டிலே, ஆட்டிசம், ஏடிஹெச்டி இருக்க குழந்தைங்களுக்கு இந்த 4 விஷயங்கள் தான் மிஸ் ஆகுது. இந்த 4 ஸ்கில்ஸ். இந்த 4 ஸ்கில்ஸ் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, குவாலிட்டியான பேக் அண்ட் ஃபோர்த் இன்ட்ராக்ஷன் தான் நீங்கள் சொல்லித்தரணும். இப்போ பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க ஃபஸ்ட்டு பார்த்து சிரித்து இப்படி தான் இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் வளர வளர கெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. வேணும்னா தலையாட்டுறது, வேணான்னு சொல்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன கெஸ்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன சவுண்ட்ஸ் மேக் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. லாஸ்ட்டாக தான் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணவே ஆரம்பிப்பாங்க. ஸோ ஸ்பீச் சொல்லித்தர பேரண்ட்ஸ் நீங்கள் டைரெக்டாக வேர்ட்ஸ் சொல்லித்தராமல் இதுக்கு முன்னாடி இருக்க எல்லாத்தையும் சொல்லிக் கொடுங்க. இப்படி சொல்லிக் கொடுத்தீங்கனாலே நேச்சுரலான ஸ்பீக்கிங் உங்கள் கிட்டுக்கு வந்துடும். ஸோ முக்கியமாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறதே என்ன கான்சன்ட்ரேட் பண்ணணும்னா, குவாலிட்டியான பேக் அண்ட் ஃபோர்த் இன்ட்ராக்ஷன் இருக்கணும். இப்போ ரிசர்ச்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்தெந்த குழந்தைங்களாம் 6 வயசுக்குள்ளே குவாலிட்டியான பேக் அண்ட் ஃபோர்த் இன்ட்ராக்ஷன் வச்சுருக்காங்களோ அவங்க பிரெயினில் ப்ரோகாஸ் ஏரியாங்கிற ஏரியா நல்லா ஸ்டிமுலேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரோகாஸ் ஏரியாங்கிறது என்னென்னா, நேச்சுரல் ஸ்பீச்சுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு பார்ட் ஆஃப் பிரெயின் தான் அது. அந்த ஏரியாவை நீங்கள் ஸ்டிமுலேட் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்னா, குவாலிட்டியான பேக் அண்ட் ஃபோர்த் இன்ட்ராக்ஷன் வச்சுக்கணும். குவாலிட்டி பேக் அண்ட் ஃபோர்த் இன்ட்ராக்ஷன் அப்படின்னா என்ன, அதை உங்கள் கிட்ட எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். ஒரு அடல்ட்டும் கிட்டும் தாயை வச்சுக்கிட்டு உட்காடுறாங்கன்னா, அடல்ட் என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ணணும், எதுவுமே பண்ணக்கூடாது. அப்போ கிட்டு ஃபஸ்ட்டு டேர்ன் எடுக்கிற வரையும் அடல்ட் வெயிட் பண்ணணும். ஸோ அப்போ கிட்டு ஃபஸ்ட்டு டேர்ன் எடுத்து தாயில் ஒரு ஆக்ஷன் பண்ணணும். அப்போ அந்த ஆக்ஷன் பண்ணுறப்ப அடல்ட் எப்படி எப்படி பண்ணணும்னா, அந்த ஆக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கெஸ்டரோ ஒரு வேர்டோ யூஸ் பண்ணி அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அந்த தாயை கிட்டு தூக்கி போடுதுன்னு வச்சுங்களேன். அப்போ அடல்ட் என்ன பண்ணணும்னா, ஒரு கெஸ்டரோட த்ரோ அப்படின்னு கெஸ்டரோட ஒரு வார்த்தை யூஸ் பண்ணி அந்த கிட்டுக்கு சொல்லி கொடுத்தா போதும். திருப்பி நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, அந்த டாயை எடுத்துகிட்டு கிட்டுக்கு முன்னாடி வச்சுட்டு திருப்பியும் அடல்ட் வெயிட் பண்ணணும். எதுக்கு? இன்னொரு டர்ன் எடுக்கிறதுக்காக. கிட்டு இன்னொரு டர்ன் எடுக்கணும்ல, அதுக்காக அடல்ட் வெயிட் பண்ணணும். திருப்பியும் இன்னொரு ஆக்ஷன் அது என்ன பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி கெஸ்டரையோ வேர்டையோ திருப்பியும் யூஸ் பண்ணணும். சேம் எக்ஸாம்பிள், அதே திருப்பி தூக்கி போட்டுச்சுனாலும் திருப்பியும் த்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்டரோட வேர்டு யூஸ் பண்ணி சொல்லுங்கள். இப்படி பண்ணுறதுனால குவாலிட்டியான பேக் அண்ட் ஃபோர்த் இன்ட்ராக்ஷன் நடக்குது. இந்த மாதிரி ஒரு 10 தடவை நீங்கள் குவாலிட்டியான பேக் அண்ட் ஃபோர்த் இன்ட்ராக்ஷன் பண்ணணும். இதில் எவ்வளோ வார்த்தைகள், நிறைய வார்த்தைகள் யூஸ் பண்ண தேவையில்ல. ஒரே ஒரு வார்த்தைகள் யூஸ் பண்ணால் போதும், ஒரே ஒரு வார்த்தை யூஸ் பண்ணால் போதும். ஆனால் ஐ கான்டாக்ட் நல்லா இருக்கணும், கெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணணும், வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அடல்ட்டு. இது 3 தான் அடல்ட் பண்ண வேண்டிய விஷயம். Spin.
spin, spin, spin. Spin, 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 spin. இதே மாதிரி பொம்மையை எடுத்துகிட்டு வந்து திருப்பி கிட்ட வச்சு டர்ன் டேக் பண்ணி திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை பண்ணுறதுனால குவாலிட்டியான பேக் அண்ட் ஃபோர்த் இன்ட்ராக்ஷன் நடக்குது. இந்த மாதிரி குவாலிட்டியான பேக் அண்ட் ஃபோர்த் இன்ட்ராக்ஷன் நடக்கிறப்ப அடல்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, ஒரு விஷயம் பண்ணுறப்ப குழந்தையோட கண்ணை பார்த்து பண்ணணும், கெஸ்டர் யூஸ் பண்ணணும். அந்த ஆக்ஷனுக்கு உண்டான ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். கிட்டோட கண்ணை பார்த்து நீங்கள் கெஸ்டர் யூஸ் பண்ணுறதோ வார்த்தை யூஸ் பண்ணுறதோ அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் யூஸ் பண்ணுற வார்த்தையும் கிட்டு யூஸ் பண்ணுற ஆக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். முக்கியமாக ஒரே ஒரு வார்த்தை தான் யூஸ் பண்ணணும். இப்போ ஸ்நாக்ஸை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ கிட்டு வந்து சிப்ஸ் கேட்குதுன்னா சிப்ஸ் பாக்கெட்டோட கிட்டுக்கிட்ட கொடுத்துடாதீங்க. கேட்குறப்ப ஒரே ஒரு சிப்ஸ் எடுத்து மட்டும் கிட்டுக்கிட்ட கொடுங்க. கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்கள். திருப்பி கிட்டு இனிஷியேட் பண்ணி கிட்டு திருப்பி நம்மள்ட்ட இன்ட்ராக்ட் பண்ணும். அப்போ இன்னொரு சிப்ஸ் கொடுங்க. இப்படி கொடுக்குறப்ப ஒரு தடவையும் சிப்ஸ் கொடுக்குறப்ப சிப்ஸ்ன்னு சொல்லிவிட்டு கண்ணை பார்த்து கொடுங்க. இப்படி பண்ணுறதுனால குவாலிட்டியான பேக் அண்ட் ஃபோர்த் இன்ட்ராக்ஷன் நடக்குது. இந்த மாதிரி குவாலிட்டியான பேக் அண்ட் ஃபோர்த் இன்ட்ராக்ஷன் த்ரூஅவுட் தி டே நீங்கள் பண்ணலாம் கிட்டோட. அப்படி பண்ணுறப்ப ஒரு தடவையும் கண்ணை பார்த்து கெஸ்டர் யூஸ் பண்ணி சிங்கிள் வேர்டு யூஸ் பண்ணி மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி கிட்டோட பேக் அண்ட் ஃபோர்த் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி குவாலிட்டியான பேக் அண்ட் ஃபோர்த் இன்ட்ராக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு தெரிலனா மோர் தென் வேர்ட்ஸ் அப்படிங்கிற புக்கில் நிறைய எக்ஸாம்பிள்ஸோட சாப்டர் 2ல் கொடுத்துருக்காங்க. அதை ரெஃபர் பண்ணிங்க. இந்த வீடியோ எந்த பேரண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.